ஜெகத்குருவே சரணம். மந்த்ராலய மகான் மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளுக்கு ஆத்மார்த்தமான நன்றிகளையும் வணக்கங்களையும் அவருடைய பொற்பாதச் சோடுகளில் பணிவுடன் சமர்ப்பிக்கின்றேன். நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் வர சுகம், ஆனந்தம், ஐஸ்வர்யம், ஆரோக்கியம் அனைத்தும் பெற்று என்றென்றும் நல்வாழ்வு பெற வேண்டும் என்பதனையே பிரார்த்தனைகளாக மீண்டும் குருராஜருடைய பொற்பாதச் சோடுகளில் பணிவுடன் சமர்ப்பிக்கின்றோம். நான் என்னுடைய 7ஆம் வகுப்பு, 8ஆம் வகுப்பு, 9, 10, 11, 12 இந்த வருடங்களில் சபரிமலைக்கு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. பெரும் பாதைகள் ஒரு 48 மைல் சொல்கிறாங்க இல்லைங்களா, அதில் நடந்து சென்று ஐயப்ப சுவாமி தரிசனம் செய்யக்கூடிய பாக்கியம் என்னுடைய தந்தையார் மூலமாக எனக்கு கிடைக்கப்பட்டது. அவர் தான் என்னை அனுப்பி வச்சார். அந்த நேரத்தில் சபரிமலை ஐயப்பன் பற்றி தெரியும். அவர் உலகளாவிய ஒரு மிகப்பெரிய அருட்பெரும் கடல் அப்படின்னு சொல்லுவாங்க. எண்ணற்ற பக்தர்கள், லட்சோப மக்கள் அந்த இடத்துல வந்து காலமாக விஜயம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த இடத்துல போய் பார்த்தது, தரிசனம் பண்ணது, அங்கே பார்த்த அந்த மக்கள் கூட்டம், அந்த வெள்ளம், இதெல்லாம் வந்து மனதினில் நன்றாக பதிந்திருக்கிறது. அதே மாதிரி ஒரு ரிசம்பிளன்ஸ் இப்போ சமீபத்தில் ஒரு இடத்தில் எனக்கு கிடைக்கப்பட்டது. அது எந்த இடம் அப்படின்னு பார்த்தா, நம்முடைய மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் மகாபிரபுவாய் ஜெகத்குருவாய் வீற்றிருந்து எண்ணற்ற பக்தர்களுக்கு, லட்சோப பக்தர்களுக்கு தன்னை நம்பி நாடி தம்முடைய குறைகளை கொட்டி, ஏதேனும் எங்களுக்கு இந்த வாழ்க்கையில் அனுகூலம் கிடைக்காதா, அனுகிரகம் கிடைக்காதா, வாழ்வில் மாற்றம் கிடைக்காதா என்று ஏங்கி சிக்கி தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய பக்தர்களுக்கு அருள்மழை பொழிந்து கொண்டிருக்கும் மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் வீற்றிருக்கக்கூடிய அந்த மந்த்ராலய மண்ணில் தான், அந்த மந்த்ராலயத்தில் தான் அந்த அளவு மக்கள் பெருவெள்ளத்தை பார்த்தேன். சமீபத்தில் ஒரு 2 நாட்களுக்கு முன்னால். என்னங்க குருராஜர் எத்தனை பேரை ஈர்த்திருக்கிறார், எத்தனை முகங்கள், அப்பாப்பா. அது நிறைய பேர் சொல்லுவாங்க, ரொம்ப கூட்டமாக இருக்குதுங்க, ரொம்ப ரஷ்ஷாக இருக்குது மந்திராலயத்துக்கு, இந்த டைமில் கூட்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இருக்கட்டும் கூட்டம். அந்த புத, வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு இந்த காலகட்டங்களில் மக்களுடைய வெள்ளம் அதிகமாக இருக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அது உண்மைதான், நிஜம்தான். மக்கள் வெள்ளம் அந்த அளவுக்கு இருக்கிறது. மந்திராலயத்தில் மந்திராலயம் மடத்தினரால் வரக்கூடிய பக்தர்களுக்கு உண்டான வசதிகள் செய்திருக்கிறார்கள். அது ஒரு புறம் இருந்தால் கூட அங்கு வரக்கூடிய பக்தர்களுடைய முகங்கள் எவ்வளோ பேருங்க, மொழி, ஜாதி, மத, இனம் கடந்து எல்லாருக்கும் அருள்மழை பொழிவர் குருராஜர் குருராஜர் நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு வரோம். எண்ணற்ற பெருந்தகைகள் சொல்லியிருக்கிறார்கள். அந்த வரிசையில் பார்த்தா நீங்க அங்க வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், குருராஜா கோடானு கோடி பக்தர்களில் ஒருவராக உங்கள் முன்னால் என்னையும் நிற்க வச்சிருக்கீங்களே, உங்களை வந்து பார்க்கறதுக்கு உண்டான ஒரு அருகதை எனக்கு கொடுத்துருக்கீங்களே, என்னோட அருகதை எனக்கு இருக்குது, தரிசனம் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்கிறீங்களா, இத்தனை வருடங்கள் கழித்து கூட அதற்கு உங்களுடைய பொற்பாத சோடுகளின் நன்றிகளை கொள்கிறோம். அது தவிர ஒன்றும் சொல்ல முடியாதுங்க. அவர்கிட்ட ஆத்மார்த்தமான பிரார்த்தனையோடு நம்ம அவரை போயிட்டு தரிசனம் பண்ணணும். அவர் அனுமதி தரணும். எதுவாக இருந்தாலும் அவர் அனுமதி தந்தால்தான் அந்த அனுமதியின் பேரிலே நம்முடைய தரிசனமானது அந்த இடத்தில் அவர்கிட்ட இருந்து கிடைக்கப்பெறும். நாம் தரிசனம் செய்ய முடியும். அவருடைய அனுமதி, அவருடைய சைன் இல்லைன்னா முடியாது. ஆனால் என்னங்க, கோடி மக்கள் வாழறான், கோடி மக்களுக்கு என்ன அவர் என்ன அனுமதி தரத்துனா ஒருத்தரையா பார்த்துட்டு இருக்காருன்னா பார்த்துட்டு தான் இருக்கார், செஞ்சுட்டு தான் இருக்கார். இன்னார் இந்த நேரத்தில் இந்த இடத்திற்கு வர வேண்டும், இன்னாரால் இந்த காரியம் இவருக்கு இந்நாள் செஞ்சு முடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றுத்துக்கும் அவர்கிட்ட பார்த்தீங்கன்னா அந்த ரோட் மேப் அப்படின்னு சொல்லுவாங்க. ரோட் மேப் ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த டிஜிட்டல் யுகத்தில் சொல்லுவாங்க, அது இருக்குங்க. அவருடைய அந்த அருள் அப்படிங்கிறது சீக்வன்ஸாக செயல்பாடுகள் நடந்தால் கூட அது சீக்வன்ஸாக நடக்கலை. சீக்வன்ஸாக நடக்கிறதுக்கு முன்னாடி, சீக்வன்ஸ்னால் தொடர்ந்து 1 by 1 நடக்கிறதுக்கு முன்னாடி முன்பே வடிவமைக்கப்பட்டு அப்படி ஒரு பெரிய கருடன், ஒரு பறந்து வந்து அப்படி உட்காருது பாருங்க, அப்படி வலை மாதிரி அப்படி உட்காரும். அவருடைய இது ஒவ்வொரு பாயிண்ட்லையும் ஒவ்வொன்று என்னென்ன நடக்கணும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ப்ரீ டிஃபைன்ட் குருராஜர் ஆல்ரெடி திட்டமிட்டு விடுவார். நீ ஒன்ஸ் நீங்க வந்து அவருடைய அருட்பெரு வழியில், அவருடைய அருள் ஆளுகைக்குள் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா, அண்டர்லைன் திஸ் சென்டென்ஸ், அவருடைய அருட்பெரு வழியில், அவருடைய ஆளுகைக்குள் நீங்க இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு உண்டான நடக்க வேண்டிய அத்தனை விஷயங்களும் முன்கூட்டியே திட்டமிடப்பட்டிருக்கும். நீங்க ஒரு இடத்துக்கு போறீங்க, ஒன்று நடக்குது அப்படின்னா அந்த நடப்பவையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஃபிக்ஸ்டு. அப்படி மொத்தமாக வந்து உட்காருன்னு சொல்றேன் நான். நம்ம பார்க்கறதுக்கு வந்து இப்படி போயிட்டு நடந்தாமல், ஆனால் அப்படி கிடையாது. அது அவர் வந்து அதை மொத்தம் ஃபிக்ஸ் பண்ணும்போது டோட்டலாக என்டையராக அந்த பேஸை வடிவமைச்சிடுறார். என்ன ரொம்ப நீட்டி முழுங்குறீங்களே அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதாங்க அவருடைய கிரேஸ். அது சில விஷயங்கள்லாம் அதை நம்ம அனுபவிக்கும் போது தான்
அது தெரியும் அவர்கிட்ட எந்த மாதிரி. நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு வரோம் அவருடைய அனுகிரகங்கள் எப்படி பக்தர்களுக்கு கிடைத்து கொண்டிருக்கிறது, எந்த மாதிரி அவருடைய அனுகிரகங்கள் ஆசிகள் கொடுத்துட்டு இருக்கார். இதெல்லாம் புருடா வார்த்தையா, இதெல்லாம் நம்ம சும்மா சொல்லிட்டு இருக்கோமா, இல்லை ஏதோ பேசணுன்றதுக்காக பேசிட்டு இருக்கோமா? அப்படியெல்லாம் நீங்கள் நினைப்பதற்கு முன்னால் நான் என்னையே பல வருடங்களாக கேள்வி கேட்டுக்கொண்டிருந்தவன். நான் அதாவது இன்னொருத்தருடைய சஜஷன்ஸ், இன்னொருடைய ஜட்ஜ்மெண்ட், அதற்கு முன்னால் எனக்குள் ஒருவன் இருக்கிறான். நானும் இந்த உலகத்தில் பிறந்திருக்கக்கூடிய ஒரு சாமானியமான மனிதன். ஒருவருக்கு என்னெல்லாம் அதிகாரங்கள் இருக்கிறதோ அத்தனை அதிகாரங்களும் எனக்கும் இருக்கிறது. அத்தனை சந்தேகங்கள் படலாம், அத்தனை நம்பிக்கைப்படலாம், அத்தனை அர்ப்பணிப்பு வாழ்க்கை நடத்தலாம், என்ன வேணாலும் செய்ய முடியாது. அது ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் அந்த உரிமை இருக்கிறது. அந்த வகையில அத்துணை கேள்விகளும் கேட்கப்பட்டு பிறகு அவரால் ஈர்க்கப்பட்டு, இது பிடிக்குமா ராயருக்கு, இது செஞ்சா பிடிக்குமா, இப்படி பண்ணா பிடிக்குமா, இது செய்யலாமா செய்யக்கூடாதா, இப்படி போடுமா, அவருடைய அனுகிரகத்தை வாங்க நாம் இங்க வந்திருக்கோம், சுண்டலை வாங்கி கொண்டு பொட்டலம் எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு போய் அமர்ந்து செல்வதற்கு வரவில்லை குருராஜா, கொடுங்க சுண்டல் வேணும் கொஞ்சம் தான், அது உடலுடைய ஆரோக்கியத்திற்கும் தெம்பா பேசுறதுக்கும் வேணும் குருராஜா, மற்றபடி உங்களுடைய பொற்பாத கமலங்கள் எந்த இடத்துல இருக்குன்னு சொல்லுங்க, அந்த இடத்துக்கு தேடி வந்துட்டு இருக்கோம், அனுகிரகம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு தான் அவர்கிட்ட நம்ம கேட்டுட்டு இருக்கோம். அதாவது அந்த மந்திராலயத்திற்கு போகக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சதுங்க. அவர் அனுமதியின் பேரில் அவரால் அழைக்கப்பட்டு குடும்பத்தினருடன் குருராஜரை தரிசனம் செய்யக்கூடிய வாய்ப்பு இந்த முறை அவர் அருளப்பட்டது. போயிட்டோம். இந்த இடத்துல தான் முக்கியமான நிகழ்வே வருது. நான் எதற்காக இதை சொல்கிறேன் அப்படின்ட்டு, எல்லாம் போனோம், தரிசனம் பண்ணணும். ஒரு வெள்ளிக்கிழமை போனோம், மாலை போனோம், குருராஜரை பார்த்தோம், தரிசனம் பண்ணணும் முதல்ல. அதற்கு அடுத்த நாள் மறுபடியும் போனோம், தரிசனம் பண்ணோம் 2 முறை. மொரார்லெஸ் மந்திராலயத்தில் என்னெல்லாம் பார்க்கணும், சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய ஆலயங்கள் என்ன பார்க்கணும், பிக்ஷாலயா, பஞ்சமுகி, அப்பாவார் கெட்டான்னு சொல்கிற அந்த குருராஜருடைய ஒரு சிஷ்யர். ராயர் என்ன நினைக்கிறாரோ அவர் நினைக்கிறத அவர் நினைக்கிறதுக்கு, அவர் என்ன நினைக்கிறாரோ அந்த நினைப்பு இவருக்கு தெரிஞ்சிடுமா, அப்பாவாரு அப்படின்ற சுவாமி அவர்களுக்கு, அவருடைய சிஷ்யருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டும் கிளம்ப போகிறேங்க. கிளம்ப போகும்போது கடைசியாக எல்லாம் ரெடி ஆகும்போது காலையில் ஒரு 9 மணிக்கு என்னுடைய சகோதரி என்ன சொல்கிறாங்க, எங்களுக்கு பரிமள பிரசாதம் வாங்கணும். நான் ஒரு பெரிய ஒரு டிக்கெட் வாங்கியிருந்தா கூட அது பரிமள பிரசாதம் கொடுத்தாங்க. ஒரு சேவா டிக்கெட் வாங்கியிருக்கும் போது அந்த பரிமள பிரசாதம் ஒரு 8 நபர்களுக்கு குறைவாக இருந்தது. அப்போ வேணும் அப்படின்னு அவங்க சொல்லும்போது, இப்போ அவ்வளோ க்ரௌட் இருக்குது, அவ்வளோ கூட்டம் இருக்குது, எப்படிப்பா அதை வாங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்குறேன். அவன் முதல்ல அமைதியாக இருந்தவர்கள் அடுத்தபடியாக, நீ இவ்வளோ ப்ரோக்ராம்லாம் பண்ணுற, இவ்வளோ பேர் தெரிஞ்சவங்க வச்சுருக்க, எத்தனையோ பேர் கூட்டிகிட்டு வர, எத்தனை பேர் கூட்டிகிட்டு போகிற, பார்க்குறீங்க, சுவாமிஜி மீட் பண்ணுற, பேசுகிற, நல்லா இருக்க, ஒரு பரிமள பிரசாதம் வாங்க முடியாது உன்னால் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய தங்கை மிக உரிமையாக என்னை கடிந்து கொண்டார். இன்னொருத்தரும் கடிந்துக்கிறாங்க. நான் என்ன பண்ணுறது, அங்கே போக முடியும், போனால் நம்ம ட்ரை பண்ணால் கண்டிப்பாக வாங்கிடலாம் உள்ளே போயிட்டு. எங்கே போயிட்டு எந்த நேரத்தில் அவ்வளோ க்ரௌடில் யாரை போய் மீட் பண்ணி சொல்லி அலைந்து திரிந்து வாங்குவது என்று ஒரு பக்கம் ஒரு யோசனை. இவங்க இப்படி கேட்குறாங்க, இது ஒரு சிந்தனை. எங்கே போயிட்டு இந்த நேரத்தில் இவ்வளோ ரஷ்ல இவ்வளோ க்ரௌடில் எப்படா போய் வாங்குறது பரிமள பிரசாதம், அவ்வளோ க்ரௌட் இருக்குது அங்கே. சரி, தெரிஞ்சவங்க ஒருத்தர் இருக்காருன்னு அவருக்கு கால் பண்ணால் அவர் என்ன சொல்லிட்டாரு, சரவணன் நான் இன்னைக்கு லீவு, ஆஃபீஸ்க்கு வரலை இன்னைக்கு அப்படின்னுட்டாரு. சரி விட்டுட்டு அதையும் விட்டுட்டு சரி ஒரு முயற்சி பண்ணோம், அந்த முயற்சி விட்டாச்சு. ஒரு தயக்கம், எங்கே போய் கேட்கறது, என்ன பண்ணுறது ஒன்றும் புரியலையே, தெரிந்தவர்கள் இருக்கிறார்கள், இருந்தாலும் அதை நாம் சரியாக அவர்கள்கிட்ட அப்ரோச் பண்ண முடியாத நேர காலம் அமைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கேன். என்னுடைய தங்கை சொன்னது வேற எனக்கு மைண்டில் ஓடிட்டே இருக்கு. ஏன்னா இவ்வளோ தூரம் போயிட்டு போய் என்னுடைய தந்தையார் வேற கேட்குறாரு, ஒரு பரிமள பிரசாதம் தானேப்பா கேட்குறாங்க, அது வாங்கி கொடுக்க முடியாதா அப்படின்னு சிந்தித்து கொண்டே இருக்கிறேன். சிந்தித்து யோசிச்சுட்டு சேர்ந்து விட்டேன். இங்கே பாருங்க, நீங்கள் அவர்கிட்ட இது நான் சொல்கிறது ஒரு நிகழ்வு, இது நடந்தது. ஆனால் இதில் அந்த கதாபாத்திரங்களாக ஈடுபட்டவருடைய மனோநிலையில் இருந்து நீங்கள் சிந்தித்து பார்த்தால்தான் தெரியும் இதனுடைய இம்பேக்ட் என்ன அப்படிங்கிறது. நான் அவர் பார்க்குறாரு, அவருக்கு தெரியுது, அவ்வளோ கூட்டங்கள், அவ்வளோ மக்கள், அவ்வளோ ஜனத்திரள் அந்த இடத்தில் வந்தால் கூட ஒரு பக்தன் கூட என்னுடைய கண் பார்வையிலிருந்து தப்ப முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு மட்டும் இல்ல, ஆத்மாத்மான பக்தி செய்யக்கூடிய எல்லாருக்குமே அதுதான். எல்லாம் முடிஞ்சிட்டு சரின்னு கீழே இறங்குறோம். இதே யோசனை இப்போ என்ன ஒரு பரிமளப்படம் எல்லாமே முடிச்சாச்சு. மிருத்திகை வாங்கினாங்க, அது வாங்கினாங்க, இது வாங்கினாங்க, எல்லாம் பண்ண தரிசனம் பண்ணணும். 3 முறை தரிசனம், 2-3 முறை தரிசனம் பண்ணியாச்சு. அப்புறம் எல்லா இடமும் பார்த்தாச்சு. ஆனால் பரிமள பிரசாதம் வாங்க முடியல. பரிமள பிரசாதம் கவுண்டரில் போயிட்டு உட்காந்து பரிமள பிரசாதம் பேக்கிங் சேவாவும் பண்ணியாச்சு. கொஞ்ச நேரம் இவங்கெல்லாம் வந்தவங்க அங்கே 1-2 கொடுத்தாங்க, கொஞ்சம் ஒரு
அது வெளியில் வரும்போது ஒரு அன்பளிப்பு மாதிரி கொஞ்சம் கொடுப்பாங்க. அவங்க சேவைக்கு ஒரு ரிவார்டு மாதிரி அது கொஞ்சமாக. அது பத்தாது, இவங்க தெரிஞ்சவர்களுக்கு நண்பர்களுக்கு எல்லாம் கொடுக்கணும் அதை எடுத்துகிட்டு போயிட்டு அப்படிங்கிறதுனால என்ன பண்ணுறோம், கீழே வரேங்க. அந்த ஒரு ஹோட்டலில் ஸ்டே பண்ணியிருந்தோம். இறங்கி கீழே வந்தோம். காட்டேஜ்லேருந்து வந்தேன். என்னுடைய ஒரு தங்கை என்ன பண்ணாங்க, சரி வா அங்கே போயிட்டு ஒரு ஃபோட்டோ ஒன்று வாங்கணும், ஒரு டிஃபன் சாப்பிட்ணுன்னாங்க. காலையில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கணும்னா மழை பெய்து கொண்டு இருக்கிறது. அந்த இடத்துல அது நல்லா இருக்கும், அங்கே போய் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போனோம். நான் தான் கேட்டேன் அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போகிறோம். போயிட்டு சாப்பிட்டுடுறோம். சாப்பிட்டு முடிச்ச பிறகு இது இங்கேருந்து வாட்ச் பண்ணிடுவாங்க அவருடைய அந்த அந்த கைடன்ஸ் எப்படிலாம் டேர்ன் ஆகுதுன்னுட்டு. கீழே இறங்கணும், சாப்பிடணுன்ட்டு எண்ணமே இல்லை, சாப்பிடணுன்னு எண்ணம் வந்தாச்சு. சரி அங்கே போய் சாப்பிட்லான்னு ஒரு இடத்த பிளான் பண்ணியாச்சு. சரி சாப்பிட்றதுக்காக 2 பேரும் நடந்து போகிறோம். மழை பொழிந்து கொண்டு இருக்குது, மழை தூறல் போட்டுட்டு இருக்கு. அங்கே போகிறோம். இந்த இடத்தில் எனக்கு பரிமள பிரசாதம் வாங்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் ஓடிக்கொண்டே இருக்குது. கிளம்ப போகிறோம். இன்னும் ஒரு 3/4 மணி நேரத்தில் அங்கேருந்து நம்ம கிளம்பி ஆகணும். ட்ரெயின் ஜேர்னி தான் அது, கிளம்பி ஆகணும். சரி போயிட்டு நேராக அந்த ஹோட்டலில் போய் சாப்பிட்றோம். சாப்பிட்டு முடிச்ச பிறகு என்ன பண்ணுறோம், என்னுடைய சிஸ்டர் தங்கை என்ன சொல்கிறாங்க, ஒரு ஃபோட்டோ ஒன்று வாங்கணும் என்னுடைய மகளுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. பக்கத்தில் ஒரு ஃபோட்டோ கடை இருக்குது, சுவாமியுடைய திருவுருவ படம். அந்த கடையில் எடுத்து திருப்பி பார்க்குறோம். பார்த்துட்டு இல்லை இந்த ஃபோட்டோவில் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது, மேலே இதே மாதிரி ஃபோட்டோ வேறு இல்லையான்னு போது அந்த கடைக்காரர் ஃபோட்டோ இல்லைன்னு சொல்லிடுறாரு. சொன்னாலும் சரி வாங்க அங்கே போய் வாங்கலாம்னு சொல்லிட்டு வேற ஒரு கடை பக்கத்தில் எங்கன்னா தேடின்னு போகலான்னு சொல்லிட்டு ஒரு கடையை நாங்கள் தேடிட்டே வரும்போது நாங்கள் தங்கி இருக்கக்கூடிய அந்த காட்டேஜ் பிளேஸும் வருது. என்னோட சிஸ்டர் மறுபடியும் என்ன சொல்கிறாங்க, இந்த பக்கம் ஒரு கடை இருக்குது அங்கே போய் பார்க்கலாமா அப்படின் போது சரி வா அங்கே போய் பார்க்கலாம், எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் கடை வச்சிருக்காருங்க, இப்போ பாருங்க எப்படி வருது பாருங்க, தெரிஞ்ச ஒருத்தர் கடை வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போகிறோம். பரிமள பிரசாதத்திற்காக நின்று கொண்டு இருக்கக்கூடிய மக்கள் வெள்ளம் நின்றுட்டு இருக்காங்க. அது பார்க்க முடியுது அந்த இடத்துல. நேராக போயிட்டு அந்த தெரிந்த ஒரு கடைக்கு போனோன்னே, என்ன சார் எப்போ வந்தீங்க அப்படின்னு அவர் கேட்குறாரு. என்ன நான் இப்போ நேற்று தாங்க வந்தேன், இப்போ கிளம்ப போகிறேன் ஊருக்கு. என்னென்ன இவங்க என்னோடய சிஸ்டர் ஒரு கடையில் என்ன பர்ச்சேஸ் பண்ண வந்தாங்க அப்படின்னா அவங்க வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் அந்த நபர் எனக்கு நல்லா தெரிஞ்சவர் தான், கடை வச்சிருக்காரு, அவ்வளோதான். அவர்கிட்ட பெரிய எதிர்பார்ப்பு எதுவும் இல்லை. அப்புறம் சார் எப்படி போயிட்டுருக்கோ அப்படின்னு அவர் தெலுங்கு கன்னடாலாம் கலந்த மொழியில் பேசுகிறேன். நல்லா போயிட்டுருக்காங்க. என்னங்க ராயர் இவ்வளோ பெரிய ரஷ் வர வச்சுட்டாராங்க இங்கே அப்படின்னு சொல்லி நானும் அவரும் பேசிகிட்டு இருக்கோம். ஆமாங்க பெரிய ரஷ் தான், நல்ல கவுண்டர் தான் அப்படின்னா அப்போ என்னுடைய பேச்சு வாக்கில் நான் அவர்கிட்ட சொல்கிறேன். நான் என்ன சொல்கிறேன், நான் என்னோடய அண்ணன் அப்பா எல்லா சிஸ்டர்லாம் வந்தோம், இங்கே பரிமள பிரசாதம் வாங்க முடியலங்க, கிளம்புற நேரத்தில் திடீர்னு நம்ம முன்னேற்பாடும் செய்யலை, யார்கிட்டையும் கேட்கவும் இல்லை, இப்போ போய் நிற்கவும் முடியாது அந்த க்யூவில், எனக்கு தெரிஞ்சவனு வரல, ரொம்ப எனக்கு சங்கடமாக போச்சு, அவங்க கேட்குறாங்க அவங்களுக்கு என்னால் பதிலே சொல்ல முடியல அப்படின்னு நான் அவர்கிட்ட சொல்லிகிட்டே இருக்கேன். அவரெல்லாம் பரிமள பிரசாதம் வேணுமா உங்களுக்கு, அடுத்த கொஸ்டின் கேட்குறாருங்க. அவர்கிட்ட நம்ம எதிர்பார்க்கல, பரிமள பிரசாதம் வேணுமான்னு கேட்குறேன். ராமானு எவ்வளோ வேணும் அப்படின்னு கேட்குறாரு. ஒரு 10 பாக்கெட் வேணும். இருங்க அவ்வளோதானேன்னு சொல்லிட்டு அங்கே இருந்து அந்த இடத்துல இருந்து என்ன பண்ணுறாரு, ஒரு ஃபோன் கால் பண்ணுறாரு. ஒரு கால் பண்ணோன்னு ஒருத்தர் வராரு. ஒரு வந்த உடனே என்ன பண்ணுறாரு, அந்த பரிமள பிரசாதத்துக்கு உண்டான தொகை எவ்வளோ அந்த தொகை மட்டும்தான், அது மட்டும் கொடுத்தோடனே அவர்கிட்ட கொடுங்க, அவர் கொடுத்துட்டு வரணும்னு கொடுத்தோன்னே அவர் நேராக போகிறாரு. போயிட்டு ஒரு 1/4 மணி நேரத்தில் பரிமள பிரசாதம் 10 பாக்கெட் பிரசாதத்தோடு வர்றார். இருந்தாங்க சார், தேங்க்யூ சார். சார் இது ஏதாவது, ஐயோ சாமி அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அது நான் வாங்கி தரணும்னு சொன்னீங்க, நான் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டோம், அவ்வளோதான், தெரிஞ்சவங்க இருக்காங்க அப்படின்னு ஏதோ ஒரு காரணம் அவர் சொன்னார். இப்போ என்ன பண்ணுறது, வாங்கி அதை கொடுத்துட்டு அப்போ தான் நான் யோசித்தேன், ராயரே உங்களுடைய பக்தன் யாருனாவது இங்கே வந்தால் யாரையும் திருப்தி இல்லாமல் நீங்கள் அனுப்புறது கிடையாது. அவனுடைய வருத்தங்களும் அவனுடைய சோகங்களும் அவனுடைய எதிர்பார்ப்புகளும் உங்களுக்கு தெரியும். அதில் நியாயமும் தர்மமும் சத்தியமும் நேர்மையும் இருப்பின் ஒரு காலம் அந்த பக்தனோ அந்த பக்தனுடைய எண்ணமோ என் பார்வையிலிருந்து தற்பாதுடா அப்படிங்கிறத சொல்ற மாதிரி ராயர் இதுதாங்க பண்ண. எப்படி இருக்கும் பாருங்க இந்த சுச்சுவேஷன். ஒன்று இதுல மிஸ் ஆயிருந்தா கூட நமக்கு அந்த பரிமள பிரசாதம் அங்கிருந்து கிடைச்சிருக்காது. ஒரு சின்ன சீக்வன்ஸ் இந்த கண்டினியூட்டியில கட் ஆயிருந்தா அங்க வாங்கியிருக்க முடியாது. இதுதான் நான் சொன்னேன் முதல்ல ஆரம்பத்துல, அவருடைய அது ஒரு பெரிய அந்த ரோட் மேப் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அது மொத்தமாக அது வடிவமைக்கப்படுகிறது. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல ஃபிக்ஸ்டு, அது இப்படிதான் நடக்கணும்ன்றது ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. நீ அங்க போனோம், அந்த ஹோட்டல் போனோம், அங்க போனோம், சாப்பிடணும், படம் பார்ப்ப, படம் உனக்கு பிடிக்காது, அங்கிருந்து நடந்து வருவேன், ரைட்ல போகலான்னு நினைப்பேன், போக மாட்டேன், நேராக போகணும்னு நினைப்பேன், தெரிஞ்ச ஒரு கடை இருக்குன்னு சொல்லுவேன், தெரிஞ்ச ஒரு கடையில் நீ எதிர்பார்த்தாலும் அந்த இடத்துல இருப்பார், அவர்கிட்ட ஏதோ பேசுவேன், பேசும்போது திடீர்னு உன்னுடைய எதிர்பார்ப்பை நீ சொல்லுவேன், நீ அவர்கிட்ட எதுக்கோ நீ இயல்பா சொன்ன, நீ அவர் கொடுப்பான்னு சொல்லும் போது அவர் சர்ப்ரைஸா உன்னையே ஆச்சரியப்படுத்தக்கூடிய வகையில உனக்கு உடனே உங்களுக்கு வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு
அவர் மிக தெரிந்த நபர், யாரோ ஒருவர் மூலமாக அதெல்லாம் சொல்லவே முடியாதுங்க. அவர் போயிட்டு உடனடியாக அந்த இடத்தில் எதற்காகவும் இதுபடாமல் ஒரு சேவையாக நினைத்து அதை கொண்டு வந்து அந்த இடத்துல கொடுக்குறாங்க. யாரால் யார் என்ன முடியும் நம்ம நினைக்காம சொன்ன காரியம் அந்த இடத்தில் மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தது. அவர்கிட்ட எடுத்து கொடுத்தது அந்த இடத்துல ராயருடைய மகா பிரசாதத்தை. அவருடைய பொற்பாத கமலங்களை பற்றி கொள்ளுங்கள். தூய்மையான அன்போடு, அன்ஷேக்கபிள் ஃபெய்த், அசைக்க முடியாத நம்பிக்கையோடு அவருடைய பொற்பாத கமலங்களை நீங்கள் பற்றி கொண்டிருக்கும்போது இந்த வாழ்க்கை குறித்து எந்த பயமும் வேண்டாம். உங்கள் குடும்பத்தை குறித்து எந்த பயமும் வேண்டாம். உங்கள் எதிர்காலத்தை குறித்து எந்த பயமும் வேண்டாம். எல்லாம் சரணாகதி பக்தி உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். உடல் நோய் இருந்தால் கூட கவலையே படாது. என்ன ராயரை இவ்வளவு நாள் உங்களை வேணேன், இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை கொடுத்துட்டீங்களேன்னா, அது நம்ம அதை பற்றிலாம் நிறைய காணொலி போட்டிருக்கோம். அந்த உடல் பிரச்சனைலாம் ஏன் வருது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அது வருவது வரட்டும், நடப்பது நடக்கட்டும், என் மனம் என்றும் சொல்லிக் கொண்டிருக்கும் ஜெகத்குருவே சரணம் என்று அப்படின்னு சொல்லுங்க. நிச்சயமா உங்கள் வாழ்வில் வெற்றி, சந்தோஷம், மகிழ்ச்சி, இன்பம், ஆனந்தம், பரிபூரணத்துவம் நிச்சயமாக குருராஜர் தந்துள்ளார். அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஜெகத்குருவே சரணம். முகாரவிந்தம் திருமுக தாமரை ராகவேந்திரா ஸ்ரீ ராகவேந்திரா.